தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு. இது ஒரு பொன்னான வாய்ப்பா இல்லனா நம்மள சிக்க வைக்க போற ஒரு பொறின்னு நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு அலசி ஆராய்வோம். யோசிச்சு பாருங்க. போன ஒரு வருஷத்துல மட்டும் தங்கம் 85%. அடேங்கப்பா. இந்த நம்பரை கேட்டோன்னே எல்லா முதலீட்டாளர்களும் ஒரு விதமான பரபரப்புல இருக்காங்க. ஆனா இப்போ எல்லாரும் மனசுலயும் ஒரே கேள்விதான். இது உண்மையிலேயே ஒரு வாழ்நாள்ல கிடைக்கிற வாய்ப்பா இல்லனா சரியா விவரம் தெரியாதவங்கள மாட்டி விடுறதுக்காக வச்ச ஒரு பெரிய தங்கப் பொறியா? இந்த மாதிரி திடீர்னு விலை ஏறதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ, இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டா பெரிய லாபத்தை இழந்துருவோமோங்கிற பயம்தான் அது. இந்த பயம்தான் விலை உச்சத்துல இருக்கும்போதே மக்களை வாங்க வைக்குது. சரி, இப்போதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, சரியா இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட ஆர்வத்துல இருக்கும்போதுதான் மார்க்கெட் அப்படியே தலைகீழா மாறும். அப்போதான் நிறைய சின்ன முதலீட்டாளர்கள் மாட்டிக்கிறாங்க. இது ஏன் இவ்ளோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கணும். ஏன்னா வரலாறு நமக்கு சில முக்கியமான தடயங்களை காட்டுது. அதுவும் திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி. தங்கத்தோட விலை இந்த மாதிரி கிட்டத்தட்ட செங்குத்தா ஒரு மலை மாதிரி ஏறும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் வர்றது ஒரு பயங்கரமான திடீர் சரிவாத்தான் இருக்கும். ஏறின வேகத்துல இறங்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. இங்க பாருங்க, இது ஒன்னும் புதுசு இல்ல. பல வருஷங்களா இதுதான் நடந்துட்டு இருக்கு. 1980ல பாருங்க $850 போனது, அப்புறம் 40ல இருந்து 60% சரிஞ்சது. அப்புறம் 2011ல $1920 போயிட்டு 43% கீழே வந்தது. கடைசியா 2020ல கூட $2075 வரைக்கும் போயிட்டு 20-25% சரிஞ்சிருக்கு. சோ இந்த பேட்டர்ன் ரொம்ப தெளிவாவே தெரியுது இல்லையா? வரலாற்றிலிருந்து வர எச்சரிக்கை மட்டும் இல்ல, இப்போ இந்த நிமிஷம் உலக அளவுல ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது மார்க்கெட்டையே புரட்டி போடக்கூடிய சக்தி வாய்ந்தது. என்ன விஷயம்னா, ரஷ்யா அவங்களோட தேசிய தங்க இருப்பிலிருந்து 70% விற்க போறாங்களாம். யோசிச்சு பாருங்க, அவ்ளோ தங்கம் ஒரே நேரத்துல மார்க்கெட்குள்ள வந்தா என்ன ஆகும்? தங்கத்தோட சப்ளை திடீர்னு அதிகமாயிடும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அவங்க கிட்ட இருந்த 500 டன் தங்கம் வெறும் 170 டன்னா குறைய போகுது. இது உலக சந்தையில ஒரு பெரிய அதிர்வலைய உண்டாக்க போறது நிச்சயம். அப்போ ஏன் ரஷ்யா இப்படி செய்யுது? இது லாபம் பார்க்கறதுக்காக பண்ற ஒரு தந்திரமான மூவ் கிடையாது. நம்மளோட ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இது அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு போராட்டம். பொருளாதார தடைகளால ஏற்பட்ட நிதி பற்றாக்குறையை சமாளிக்க அவங்க எடுக்கிற ஒரு அவசர நடவடிக்கை இது. சரி, தங்கத்தோட கதை இப்படி இருக்கட்டும். இப்போ வெள்ளி பக்கம் வருவோம். ஏன்னா இங்க கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தங்கத்தோட சம்பந்தம் இருந்தாலும் வெள்ளியோட தேவைக்கு பின்னாடி ஒரு தனிப்பட்ட சுவாரஸ்யமான கதை இருக்கு. தங்கத்தை நாம ஒரு பாதுகாப்பு முதலீடா பாக்குறோம். ஆனா வெள்ளி அப்படி இல்ல. நவீன டெக்னாலஜி உலகத்துல வெள்ளிக்கு இருக்கிற முக்கியத்துவம் தான் அதோட விலைய இந்த அளவுக்கு ஏத்துது. அதனாலதான் அதோட மதிப்பு இப்போ வெடிச்சு சிதறுது. எங்கெல்லாம் வெள்ளி பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, சோலார் பேனல், எலக்ட்ரிக் வண்டிகள், கிளீன் எனர்ஜி, இப்படி நிறைய சொல்லலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா இப்போ உலகத்தையே ஆட்டி படைக்கிற AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு வெள்ளி ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் இங்க உண்மையான கேம் சேஞ்சர். இப்போ காப்பர் ஒரு நல்ல கண்டக்டர் தான், ஒத்துக்கிறேன். ஆனா வெள்ளிய அடிச்சுக்க ஆளே இல்ல. அதுதான் பெஸ்ட். அதனாலதான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் பாகங்கள், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு, RAM மாதிரியான விஷயங்களுக்கு வெள்ளிய தவிர வேற வழியே இல்ல. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. வெள்ளிக்குன்னு தனிப்பட்ட தேவை இருந்தாலும் அது எப்பவுமே தங்கத்தோட ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை மாதிரி தான். அதனால ரஷ்ய தங்கத்தை விக்கிறது மாதிரி ஒரு பெரிய விஷயம் தங்க சந்தைய பாதிச்சா அதோட அலைகள் நிச்சயமா வெள்ளி மேலேயும் அடிக்கும். சோ இப்போ முதலீட்டாளர்கள் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு விலை ஏறுது, இன்னொரு பக்கம் வரலாறு நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. கூடவே ரஷ்யாவோட இந்த பெரிய விற்பனையும் இருக்கு. எதை நம்புறது? இங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, எதை வாங்கணும் எதை விக்கணுங்கிறது இல்ல. அதுக்கு பதிலா இந்த சந்தைய ஆட்டி படைக்கிற இந்த எதிரெதிர் சக்திகளை பத்தி நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்க? அவங்க சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. மார்க்கெட் மேல போகும்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா லாங் போவாங்க. இல்ல மார்க்கெட் விழப்போகுதுன்னு கணிச்சா ஷார்ட் பண்ணி அதுலயும் லாபம் பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ஆட்டம். இந்த மாதிரி 2 பெரிய சக்திகள் ஒண்ணுக்கொன்னு எதிர் திசையில இழுக்கும்போது
தங்கம் வெள்ளியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. இத நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த தங்க வேட்டை தொடருமா இல்லனா ஒரு பெரிய சரிவு வரப்போகுதா?